ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே கோபாலா. இன்னும் எந்த நேரமும் இந்த ஆத்திர கோபிகாஸ்திரிகள் மாதிரி ஒரே பொம்பளை கூட்டம். அப்படி இருந்தும் நம்ம ஏஜ் லிமிட்டுக்கு ஒண்ணும் இல்ல. என்னடிங்க அம்மா விஷயம்? நம்ம தாரா மாமி கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல நிக்க போறாளோ இல்லையோ, அதுக்காக மேக்கப் பண்ணிட்டு வர போயிருக்கா. குட் மார்னிங் ஃபாதர். வாட் ஃபாதர், வாட் ஹேப்பன்? ஏன் அப்படி பாக்குறீங்க? குழந்தை என்ன ஆளே மாறிட்டே, மடிசார் படவைங்க. இவ்வளவு நீட்டுக்கு ஜட இருந்தது, அதையும் காணோம். பாப் கட் பண்ணி விட்டுருக்க. ஐயராத்து பொண்ணா தெரியல, ஆங்கிலோ இந்தியன் கேள் மாதிரியா இருக்க. ஃபாதர், இப்ப எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். லோகக்ஷேமத்தை முன்னிட்டு அரசியலில் குதிக்க போகிறேன். அதற்கு முதல் படியாக கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் கால் வைக்க போகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள் தந்தையே. உன்னை ஆசீர்வதிக்காமல் வேற யாரையம்மா நான் ஆசீர்வதிக்க போகிறேன்? என் மாப்பிளைக்கே அப்புசாமி பிஏபிஎல் மண்டை கொடு படங்க, எதிரினுடைய டிபாசிட் போக, ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். சொல்லுங்க ஆண்டி. தாரா மாமி. மாமி என்ன வேண்டி இருக்கு? தாரா தேவி. ஆஹா, தேவியோ? தாரா தேவி. வலது கால எடுத்து வச்சு போமா. தாரா தேவி. தாரா தேவி. தாரா தேவி. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய், சரின்னா எல்லாரும் ஏன் இப்படி மூஞ்சி சுழிச்சுக்கிறீங்க? இவங்களுக்கு எல்லாம் சேவை செய்யறதுக்கு தாண்டி நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். ஏய் வனஜா, அத உன் சொந்த பிள்ளையா நினைச்சு பன்னீர் கழிச்சு வெந்நீர்ல குளிப்பாட்டு. மாடி வீட்டில வாழும் குழந்தைகள் தான் பாபா ஃபுட் போட வேண்டுமா, பாபா மல்வா சாப்பிட வேண்டுமா? ஏன் குடிசை வாழ் குழந்தைகளுக்கு உயிர் இல்லையா, உணர்ச்சி இல்லையா? சிந்தியுங்கள் சிந்தியுங்கள். சிந்தனை திருப்பி சாக்ரட்டிஸ் என்ன சொன்னா? ஏன் சும்மா லோ லோன்னு கத்திக்கினா இருக்க? நாங்கெல்லாம் ரோஸ்ட் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். பேசாம நீ இந்த இடத்த விட்டு போடு. அடடே, நீ கார்பரேஷன்ல குப்பை கூட்டுற மீனாட்சி தானே? இது ஓ ஏரியாவா? இதுதான் என் வீடு, இவங்க எல்லாம் என் மனுஷாளுங்க. மீனாட்சி, இந்த வட்டம் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கு. ஏன்? ஏன்னா வரப்போற கார்பரேஷன் தேர்தல்ல இந்த வட்டத்துல சுயேட்சை வேட்பாளரா நான் நிக்க போறேன். அதான் சோப்பு போட்டுக்கின்னு இருக்கியா? ஆமா, ஜனங்களை எல்லாம் குளிப்பாட்டுறேன். கண்டுக்குனீங்களா? தேர்தல் வரப்போகுது இல்ல, அதான் அம்மா தேடிக்கின்னு வந்திருக்காங்க. எலெக்ஷன் வந்தாதான் நீங்க எல்லாம் சேரி பக்கம் தலை காட்டுவீங்க. ஏம்மா, எம்மா வருஷமா நாங்க இந்த கஸ்மாலத்துல இருந்து கஷ்டப்படுறோம். கண்டுக்குனீங்களா? நாங்க ஏழை ஜனங்க தாம, எங்களுக்கு கேலி பண்ண தெரியாது. உங்க மாதிரி இருக்கிற கூட்டத்தை காலி பண்ணத்தான் தெரியும். என்ன கணே? இவன் யாரவன்? நான் தான் பாட்லடி பங்காரு. ஏமே நம்ம ஏரியாலே பொண்ணுங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணி நிக்கிறீங்களா? பேசாம கம்முன்னு போயிடுமே. இந்த பாரு, வேற நல்ல ஏரியாவை பார்த்து போட்டி போடு. இந்த ஏரியாவுல நம்ம மேயரசமா அந்த போஸ்டா வரும். நான் பாடுபட்டு நிக்கிறேன். நீ பாடுபட்டு என்னையா பிரயோசனம்? தேர்தல்னு வந்தா 4 பேர் போட்டி போட்டாதான் அவன் மண்டவாளம் தண்டவாளத்துல ஏறும். இந்தாம, நான் உனக்கு சப்போர்ட் பண்றா, நீ போட்டி போடு. ஏய், போட போற? தம்பி, நீ என்ன சைக்கத்தையிலே தாளாட்டுற? அதை கொஞ்சம் நிறுத்தேன். நான் சுயேட்சை வேட்பாளர். என் இஷ்டப்படி நான் எங்க ஒன்னாலும் நிக்கலாம் தெரியுமோ? மேயரை எடுத்து போட்டி போட எனக்கு என்ன பைத்தியம் அப்படி இருக்கு? ஏண்டி என்ன கவர்னர், நீங்க எல்லாம் அரசியல பல்லாங்குழி ஆடுறதா நினைச்சு வெள்ளாட வந்துட்டீங்க. இது வெள்ளாட்டு இல்ல, நெருப்பு. இத பாருமே, மேயர் எதிர்த்து நீ ஒண்ணும் போட்டி போட வேண்டாம், நான் போடுறேன். என்னது நீயா? குப்பக்காரி, நீ மேயரை எதிர்த்து ஜெயிக்கிறவ? ஜெயிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு இவன் மில்லி போட்டுக்கிட்டு பேசுறான். எங்க மேயரை எதிர்த்து நீ போட்டி போட போறியா? நல்லா நீ கக்கூஸ் குட்ட கஸ்மாவன், நீ கவுன்சிலர் ஆக போறியா? நல்லா அவர் எம்மா பெரிய இமயமல்ல, அவர் கால கிடக்கிற கீந்து போன செருப்பு. நீ போட்டி போட போறியா? நல்லா நிறுத்தியா? நான் கால கிடக்கிற கீழ் போன செருப்பு தாயா. ஆனா காட்டியும் இந்த செருப்பு சுத்தமா இருந்தா தனங்க தலையில தூக்கி வச்சுக்கின்னு ஆடுவாங்க. இதே செருப்பு அசிங்கத்தை மிதிச்சுட்டா இந்த கசனாலும் பிடிச்சவதாயா வந்து கழுவி விடணும். இனிமே எசமான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறியே, அவன் ஒரு அசிங்கம் பிடிச்ச செருப்பியா. இந்த தேர்தல்ல அந்த அசிங்கத்தை கழுவி காட்டுறேன் பாரு. குழந்தைகளே, நாம் அடுத்த வேட்டைக்கு சென்று வருவோம், வென்று வருவோம். எங்கே சொல்லுங்க? சுயேட்சை வேட்பாளர் தாராதேவி. தாராதேவி. எங்க மேயர் மருத முத்து வாழ்க. என்னப்பா நீ, உன்னை நான் எங்கெல்லாம் தேடி நீங்க வந்து கண்டுங்க தெரியுமா? அது என்ன மீனாட்சி அவ்வளவு அவசரம்? ஆமாப்பா, தலைவர் அவசரம் தான். இந்த எலெக்ஷன்ல நான் போட்டி போட போறேன். நீயா? என்னப்பா நீ இப்படி கேட்டுக்கு நிக்கிற? நான் போட்டி போடக்கூடாதா? போடலாமே, தாராளமா போடலாம். யாரை எதிர்த்து போட்டி போட போற? மேயர் இருக்கிறாரு, அவரை ஏத்துக்கிட்டு நிக்க போறேன். மேயர் எதிர்த்தா? இது ரொம்ப பெரிய விஷயம் மீனாட்சி. நல்லா யோசனை பண்ணி செய்யணும்.
நல்ல ரோசனை பண்ணி தாப்பா நான் அந்த முடிவுக்கு வந்துக்கிறேன். இப்போ நான் கமிஷனர் ஆபீஸ் தான் போய் நிக்கிறேன். நீயும் வந்தேன்னா உதவியா இருக்கும். நான் வரேன். பாரதியாரே பாடியிருக்கார், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு. அப்படி பார்த்தா நீ கூட இந்நாட்டு மன்னர் தான். நான் உனக்கு உதவி பண்றேன். ஏதோ என் லைஃப்ல நானும் ஒரு நல்ல காரியம் பண்றதா இருக்கட்டும். இப்ப என்ன இது போய் என்கிட்ட கொடுத்துட்டு நீ பாத்தியா தொழிலிய மாத்திரி நீ. குட் மார்னிங் மிஸ்டர் கமிஷனர். மார்னிங். கும்பிடுறேன் சாமி. அடேடா, கேவஞ்சர் மீனாட்சியா? என்ன இது லாயோட வந்திருக்க? ஆமா, எப்பவுமே நம்ம ரூம் பக்கம் வர மாட்டேன், இன்னைக்கு அவசியம் இருக்குதுப்பா. அதான் கண்டுக்கிட்டு போலான்னு வந்துக்கிறேன். பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, சீக்கிரமா விஷயத்தை சொல்லு. இன்னைக்கு தான் கார்ப்பரேஷன் எலெக்ஷனுக்கு கடைசி நாள். நம்ம மேயர் வேற இப்பதான் நாமினேஷன் ஃபாரம் கொடுத்திருக்காரு, அதை வேற என்ட்ரி போடணும். விஷயத்தை சொல்லிட்டு போ சீக்கிரமா. முடிஞ்சாச்சா? நான் உட்காரலாமா? ஓய் மிஸ்டர் கமிஷனர், மீனாட்சி கார்ப்பரேஷன் தேர்தல்ல மேயர் எதிர்த்து போட்டி போட போற. மேயரை எதிர்த்து? ஏன்பா நான் நிக்க கூடாதா? நிக்கலாம். ஏன் மீனாட்சி, கார்ப்பரேஷன் கேவஞ்சர் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டியா? அதெல்லாம் விட்டுக்கணும் சார். preliminary formalities பூரா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாமினேஷன் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரியா இருக்கான்னு பாருங்க. நான் எழுதினா சரியா தான் இருக்கும். ஓகே. மீனாட்சி, உன் தொகுதியை சேர்ந்த யாராவது இத ப்ரப்போஸ் பண்ணணும், அதாவது முன்மொழியணும், கூட்டு வந்திருக்கியா? நான் வந்திருக்கேன். நீங்களா? ஆமா, எக்ஸ்மே சிதம்பரமே இந்த நல்லவளுக்காக ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கேன். இது போதும் இல்ல? ஓகே, இது போதும் சார். மீனாட்சி, இந்த இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னப்பா கையிட்டு போட்டுமா? போட மீனாட்சி. கையெழுத்து போடுனா இப்ப தேர்தலுக்கு போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சிட்டே. அடேங்க அப்பா, என் ஜென்மத்துல இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டது இல்லப்பா. கைய யாருப்பா கழுவுறது? உன் கைய நீதான் ஆரம்பணும். கைய எங்கப்பா ஆரம்புறது? இங்க சாப்பிடுறது இங்க, கை கழுவுறது இங்கயா? வசதிதான். அதுல என்ன மீனா பிடிக்கிறேன், கையடியா? சண்முகமில்ல, உனக்கு சாப்பாடு போட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தி பெரிய ஆளு சாப்பிட்டதுலே தெரியுத. நம்ம பேட்டையே இவங்க சாதி ஜனங்க தான் ஜாஸ்தி. இவர் கிழிச்ச போட்ட யாருமே தாண்ட மாட்டாங்க. கிழிப்பார் அவரு, கிழிக்க வைப்பான். அவன் என்ன தேரும்? 10,000 ஓட்டு தேரும். அண்ணாத்த எல்லா ஓட்டையும் ஐயாவுக்கு போட சொல்லு. அது எப்படிப்பா? ஐயாவை எடுத்து நம்ம மீனாட்சி நிக்குது, அது நம்ம பொண்ணு. எதுக்கு ஜாதி ஜனத்தை கேட்டு ரோஜனை பண்ணி சொல்றேன். ரோசனையா? அவர் சொல்றது நியாயம் தானே. வாங்க ரூமுக்கு. ரூமுக்கா? ரோஜனை பண்ணத்தான் வாங்க. எங்கள் ஓட்டு மருதமுத்துவுக்கு, எங்கள் ஓட்டு மருதமுத்துவுக்கு. மருதமுத்து வாழ்க, மருதமுத்து வாழ்க, மருதமுத்து. என்னப்பா எழுதியாச்சா? அடுத்த தெருவுக்கு போலாமா? போலாமா? என்ன மீனாட்சி, கையிலேயே எழுதி ஜெயிச்சலாம்னு பாக்குறியா? எலெக்ஷன் வந்துட்டா நிறைய பணம் செலவழிக்கணும், ஏராளமா போஸ்டர் அடிக்கணும். மருதமுத்து பாத்தியா எத்தனை போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்கான் பாரு. அத்த விடுப்பா, இந்த போஸ்டுக்கு மேல மகமாயி ஒருத்திக்கிறா, அவன் நம்மள கைவிட மாட்டா. மீனாட்சி, மீனாட்சி, என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணுமில்ல மீனாட்சி, ஒரு பெரிய தமாஷு. என்ன? நம்ம பங்காரு பையன் கிரானே, அவன் என்ன மேய அந்த இட்டுக்குன்னு போய் எங்க சாதி சன ஓட்டெல்லாம் அவருக்கே போடணும்னு கேட்டுக்கினானா. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? சரிதாப்பா, என் சாதி சன ஓட்டெல்லாம் உனக்கே போடுறப்பான்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் பணத்தையும் கறந்துக்கின்னு அந்த பணத்துல திருச்சு திருசா உனக்கு போஸ்ட் அடிச்சுக்கின்னு வந்திருக்கம்மா. இப்ப பாரு. என்னம்மா அப்படி பாக்குற? எங்க வர்க்கமா நீ, எங்க ரத்தம். உன்னை கெளிக்க வைக்காம நாங்க தூங்கவே மாட்டோம். எதுக்கா போஸ்டர் ஒட்டுக்கிற அந்த வாடு கூட? நீ சொன்னது வாஸ்தவம் தாம்மா. அந்த மகமாயி நிச்சயமா உனக்கு துணை இருக்கா. எல்லாத்தையும் எடுக்கிறா. அவ போஸ்டர் ஒண்ணு இருக்கப்படாது, எல்லாத்தையும் சாரி அடிக்க. ஏன்பா நிறுத்திக்கினீங்க? எரிங்க. எரியத்தாமே போறான். என்ன 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 சிவனி, நீ சரியான ஆம்பளையாங்காட்டி இருந்தா ஓங்கன கையை நிறுத்த கூடாது.
ஏறி பாக்கலாம். இன்னாம மிரட்டுற? மிரட்டலப்பா. இன்னைக்கு நீங்க துள்ளின்னு கிடந்த நாளைக்கு உங்க எசமா ஊட்டாண்ட வந்து நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன். கப்பல் வந்து கால் வைக்கிறாடா. கடி நேட்டமா சார் உண்ணாவிரதம் இருக்க போறானா? என்னடா கதையாகுதா இல்லையா? சிரிக்காதீங்கடா, கைதிங்கடா. இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கின்னு இருந்தா அவ மட்டும் இல்லடா, அவளோட சேர்ந்துக்கிட்டு நானும் சாகுற வரைக்கும் சோப்பு நாம உண்ணாவிரதம் இருப்பேன். கண்டுக்க. இதாண்டா பெரிய தமாஷை. என்ன மேனே சொந்த மான விட்டுக்கிட்டு எவ்வளவு மத்தாளத்தை வாங்கி இருக்கிறிய? நீ என் பிள்ளையாடா? அவ போற வழிதாண்டா சரியான வழி. பேமானி உங்க அம்மாவே ஏறிக்கணும். இவளுக்காக என்னத்துக்குப்பா உங்க அம்மாவை பாய்ச்சுக்கணும்? இப்படியே விட்டுரு. ராவில வந்து இந்த போஸ்ட் எல்லாம் கட்டுக்கலாமா? சாணி எரிஞ்சுக்கிட்டு போயின்னு இருக்கிய. என்ன மேல காய வச்சு எருவாச்சி நிக்க சொல்றியா? கஸ்மாலம் அத்த கை விட்டுட்டு போ. என்ன விளையாடுற? யார் கை வருது? நீங்க தானே சாணி அடிச்சீங்க, நீங்க தான் கழுவணும். இல்லாங்காட்டி என்ன செய்வ? நாங்க எல்லாரும் ஒண்ணா அந்த நடு ரோட்ல குந்திக்கின்னு உண்ணாவிரதம் இருப்போம். அப்பால போலீஸ் வரும், இன்னான்னு கேட்கும், உங்களை எல்லாம் இசுக்குன்னு போகும். இப்ப இன்னான்ற பிசாசு பொம்பளை வாத்தியார நீ கம்னரு. உனக்கு கௌரவம் குறைய கூடாது. நாங்களே கைவிடுறோம். டேய் வாங்கடா, இது நமக்கு வரண்டாத வேலைடா. பாரு